வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தளபதி 69 படத்தோட டேரக்டர் யார், மியூசிக் டேரக்டர் யார் அப்படிங்கிறலாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் கிட்ட நல்ல ஒரு இருப்பு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறமா தளபதி பார்த்தீங்கன்னா அவரோட 69வது படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த 69வது படம் தான் தளபதிக்கு கடைசி படம் அப்படின்னு சொல்கிறதுனால இவரோட படத்தை எந்த டேரக்டர் எடுக்க போகிறாங்க, வெற்றிமாறன் எடுக்க போகிறாரா இல்லை மறுபடியும் லோகேஷ், நெல்சன் இவங்க எடுக்க போகிறாங்களா அப்படின்னு இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது. இப்போ தளபதியோட 69வது படத்தோட டேரக்டர் யார் அப்படிங்கிறலாம் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. தளபதியோட 69வது படத்தை யார் எடுக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டேரக்டர் தான். அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் தளபதியோட 69 படத்தை நான் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம எச் வினோத் அவர் தான் தளபதியோட 69 படத்தை எடுக்க போகிறாரு. இவர் என்னென்ன படம்லாம் எடுத்திருக்காருன்னா, சதுரங்க வேட்டை, தீரன், நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு அப்படின்னு நிறைய பிளாக் பஸ்டர் படங்கள், வேற லெவலான படங்களை இவர் கொடுத்துருக்காரு. போன வருஷம் பொங்கலில் பார்த்தீங்கன்னா தளபதியோட வாரிசு படத்துக்கு கூட தான் இவரோட படம் துணிவு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வாரிசு படத்தோட துணிவு படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பளம் பண்ணிச்சு, பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான டேரக்டர் தான் இவர். இப்போ தளபதி வச்சு படம் எடுக்கிறதுனால இவர் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான். லியோ படத்துக்கு அடுத்து மறுபடியும் தளபதி கூட சேர்ந்து தளபதிக்காண்டி நம்ம அனிருத் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. தளபதி கூட 5வது வாட்டி அனிருத் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காரு. அதனால கத்தி, லியோ, மாஸ்டர் பீஸ்ட் இந்த படத்தோட ஆக்ரோஷமான மியூசிக்கு நல்லா குத்தாட்டம் போட்டு வைப் பண்ணுற மாதிரியான சாங்லாம் அந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தளபதி அரசியல்வாதியாக நடிக்க போகிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே டேரக்டர் எச் வினோத் ஒரு ஈவெண்ட்டில் சொல்லிட்டாரு, இந்த படம் அரசியல் பற்றியோ அரசியல்வாதியை தாக்குற மாதிரியும் இருக்காது, லேசான அரசியல் இந்த படத்தில் இருக்கும், 200% தளபதியோட படமாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு கமர்ஷியலான ஒரு படமாக தான் தளபதியோட 69வது படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எச் வினோத்தே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த படத்தில் சமந்தா, மமிதா பைஜு, பாபி தெய்வல் இவங்களாம் நடிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தளபதி போலீஸ் கேரக்டரில் நடிக்க போகிறாரு. இந்த படம் கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதியோட 69வது படத்தை பற்றி இப்போவே டீகோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 270 கோடி மேலே சம்பளம் வாங்க போகிறாரு. இந்தியாவில் இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே ஆக்டர்னா இப்போதைக்கு தளபதி விஜய் அவர் மட்டும்தான் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன அஃபிஷியலாக சொல்லலை, இன்னும் கொஞ்ச நாளில் இதை பற்றிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தளபதி அரசியல் ரீதியாக போக போகிறனால தளபதியோட 69வது படம் தான் கடைசி படம் அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது. அது இப்போ இந்த தளபதி 69 படத்தில் இருந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் தளபதியோட கடைசி படம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தளபதி கிட்ட இருந்து இந்த 69வது படம் தான் என்னோட கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாருமே இந்த படம் தான் தளபதி கடைசி படம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழ் சினிமாவில் 200 கோடி மேலே சம்பளம் வாங்குற ஒருத்தர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு போகிறாருன்னா இவரை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் அரசியலுக்கு போகாமல் படம் நடிச்சிட்டு இருக்கிறதே பெஸ்ட்டு தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அவர் ஏதோ முடிவு பண்ணி வச்சுருக்காரு, அவர் ஆசைப்பட்ட மாதிரி அரசியலுக்கு போகட்டும், அதே சமயத்தில் அவர் நடிக்கணும், கண்டினியூவாக எல்லா படமே நடிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை மட்டும் இல்லை, பொதுவாக தளபதி ஃபேன்ஸ்க்குள்ள அதான் ஆசையாக இருக்கும். இவரோட படத்தோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில படம் அவ்வளோக்கா இல்லைனா கூட வசூலில் பார்த்தீங்கன்னா 400-500 கோடி மேலே வசூல் எடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டராக இருக்காப்ல. அப்படிப்பட்டவர் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த 69வது படம் தான் தளபதிக்கு கடைசி படம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் அவர் கண்டினியூவாக நடிப்பார் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். தளபதி இந்த படத்தோட நடிக்கிற நிப்பாட்டிடுவாரா இல்லை கண்டினியூவாக நடிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.